அண்மைச் செய்தி. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் வலுவடைய தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மிக கனமழை அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய எச்சரிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரங்களில் தேனி, தென்காசி ஆகிய 2 மாவட்டங்கள்ல இன்றும் நாளையும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் வரக்கூடிய 27 மற்றும் 28 ஆகிய நாட்கள்ல நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. கடந்த ஒரு வார காலமாகவே பெருமளவுல மழைக்கான வாய்ப்புகள் குறைந்திருந்த சூழல்ல தற்பொழுது மீண்டும் இந்த பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் வலுவடைய தொடங்கியிருக்கிறது. இதன் காரணமாக இந்த மழை வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் கடந்த 24 மணி நேரத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்துல சின்னக்கலார் பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்திருக்கிறது. இதுதான் தமிழகத்துல கடந்த 24 மணி நேரத்துல பதிவான அதிகபட்ச மழை அளவு. இந்த சூழல்ல நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கு. நேற்றைய தினமே வானிலை ஆய்வு சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டுல மீண்டும் தென்மேற்கு பருவமழை வலுவடையக்கூடிய சாதகமான சூழல் நிலவுகிறது. அதன் காரணமாக 28, 27 ஆகிய தேதிகளில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு நாள் முன்கூட்டியே கனமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதனால் இன்றும் நாளையும் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக கனமழை என்ற அளவில் இருக்கும் எனவும், அதற்கு பிறகாக அடுத்த 2 நாட்கள் கனமழை என்ற அளவில் மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க.